ஆளுநரே பதவி விலகு என்ற முழக்கத்துடன் இங்கு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் பாசிச எதிர்ப்பு கூட்டு இயக்கத்தின் சார்பாக வருகை தந்திருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் மக்கள் மன்றத்தின் சார்பாக வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இதனை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் தோழர் மதியாதவன் அவர்களுக்கும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற வேண்டும் என்று முன்முயற்சியை எடுத்த மக்கள் மன்றத்தின் ஒருங்கிணைப்பாளர் தோழர் மகேஷ் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, இந்த ஆளுநர் என்பவர் யார்? அதாவது இங்கே இருக்கிற பலருக்கும் ஆளுநராக தகுதி இருக்கு. ரொம்ப பெரிய போஸ்டே கிடையாது. தமிழ் சொன்னார் போஸ்ட்மேன். அந்த மாதிரி 35 வயது நிரம்பி இருந்தால் போதும். இங்கே எத்தனை பேருக்கு 35 வயது நிரம்பி இருக்கு தெரியல. அத்தனை பேரும் ஆளுநராவதற்கு தகுதி படைத்தவர்கள் தான். அதனால இந்த ஆளுநருக்கு தான் மாத சம்பளம் 3 லட்சம். அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த பங்களா ராஜ்பவன், அந்த ஏரியா எவ்வளோ தெரியுமா? 156 ஏக்கர். இருக்கிறதுலேயே பெரிய மாநிலம் வெஸ்ட் பெங்கால். அந்த மேற்கு வங்கத்தில் கூட ஆளுநருக்கு 100 ஏக்கரில் தான் பங்களா இருக்குது. ஆனால் தமிழகத்தில் 156 ஏக்கரை கொடுத்து வச்சிருக்கிறோம். அந்த ஆளுநர் என்ன செய்கிறார்? அந்த ஆளுநர்னா என்னன்னு கான்ஸ்டியூஷன் சொல்லுது. தோழர் விரிவாக அரசமைப்பு சட்ட புத்தகத்தையே எடுத்துட்டு இங்கே விரிவாக விளக்கி இருக்கிறார். அந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு வெறுமே ஒரு நாமினல் ஹெட், பேரளவிலான தலைவர், அவ்வளவுதான். அவர் ஒரு செயல் தலைவர் கிடையாது. செயல் தலைவராக இருக்க வேண்டியவர் சிஎம் தான். யார் மக்களால் தேர்வு செய்யப்பட்டு வராங்களோ, 8 கோடி மக்கள் வாக்களித்து வந்த ஒரு அரசு இந்த தமிழக அரசு. ஆனால் இந்த தமிழக அரசுக்கு முக்கியத்துவம் இல்லையா? இவர் 35 வயசு ஆயிடுச்சுங்கிறதுக்காக தூக்கி போட்டிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் பாஜகவுக்கு ஒன்றிய அரசுக்கு சேவைகள் செய்கிறார்களோ அவர்களுக்கும் இது போன்ற பதவிகள் கிடைக்கிறது. இந்த ரஞ்சன் கோகாய்னு ஒரு ஆள் சுப்ரீம் கோர்ட்டினுடைய சிஜேஐயா இருந்தார். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த ரஞ்சன் கோகாய் இந்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக அயோத்தியா தீர்ப்பில் என்ன பண்ணாரு? ஒரு தீர்ப்பு வழங்கினார். உடனடியாக அவருக்கு ஒரு கவர்னர் போஸ்ட். அமித்ஷாக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு வழங்கினதுக்காக சதாசிவத்துக்கு ஒரு கவர்னர் போஸ்ட். இப்படி பெரிய பட்டியலே இடலாம். எந்தெந்த கவர்னர் எப்படி சேவை செய்து யார் கால நக்கி இவர்கள் எல்லாம் இந்த போஸ்ட்டுக்கு வந்திருக்கிறாங்கன்றது பட்டியலிடலாம் தொடர்ந்து. அதனால நம்ம என்ன சொல்கிறோம்? நம்மலாம் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்கிறோமே தவிர ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்லலை. ஆனால் இந்த மண்டங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதாவது யூனிஃபார்மிட்டின்றதை என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, எல்லாம் ஒரே மாதிரி சட்டையை போட்டுடணும், எல்லாம் ஒரே மாதிரி சிந்திக்கணும், எல்லாம் ஒரே மாதிரி பழக்க வழக்கங்கள்னா அது சாத்தியம் இல்லாத ஒன்று. இந்த விஷயத்தில் தான் நாம் தேசிய கல்விக் கொள்கையையும் எதிர்த்தோம். அது எப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு பண்பாடு இருக்குது. அதனால் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சிலபஸ் வேறுபடணும். ஒரே மாதிரியான கல்வியை திணிக்கக்கூடாது என்று மக்கள் மன்றம் பரப்புரை கூட செய்தது, நீண்ட பரப்புரை செய்தது. இப்போ இந்த ஆளுநர் கிட்டத்தட்ட 21 மசோதாக்களை கிடப்பில் போட்டிருக்கிறார். இப்போ இவருக்குன்னு என்னதான் ஒரு டிஸ்கிரிஷனரி பவர்னு சொல்லுவோம்ல, ஒரு ஆளுநர் ஒரு போஸ்ட்மேன் மாதிரியோ இல்லை சொன்னதை தான் செய்யணும், இவங்க என்ன உரையை கொடுக்குறாங்களோ அதை வாசிக்கணும், அப்போ அவ்வளோதானே அந்த போஸ்ட்டு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ அவருக்குன்னு ஒரு டிஸ்கிரிஷனரி பவர், அதாவது விருப்ப உரிமை இருக்குது. அந்த விருப்ப உரிமை என்ன அவருக்கு இருக்கிறது என்னன்னா, இப்போ ஏற்கனவே மதியாதவன் சொன்ன மாதிரி மரண தண்டனை கொடுத்தவங்களுக்கு என்ன பண்ணலாம்? அதை ஆயுள் தண்டனையாக மாற்றலாம். இந்த மாதிரி ரெமிஷன் ஆஃப் சென்டென்ஸ்னு சொல்லிட்டு தண்டனை குறைப்பதற்கு சில அதிகாரங்கள் அவருக்கு இருக்குது. மற்றபடி அவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இந்த மாதிரி மசோதாக்கள் வரும்போது ஜனாதிபதிக்கு அனுப்பணும். ஒரு சிலவற்றை அவர் கிடப்பில் வைக்கலாம். ஆனால் இப்போ இங்கே என்ன பிரச்சனை இருக்குது? தமிழக அரசு இப்போ என்ன தீர்மானம் ஏற்றணும்னு சொல்லுதுன்னா, இந்த கிடப்பில் வைப்பதற்கு கூட ஒரு காலக்கெடு இருக்கணும். நான் இஷ்டத்துக்கு நான் பாட்டு வருஷக்கணக்காக இதை கிடப்பில் போடுவேன்னா இது அநியாயம் இல்லையா? அப்போ 8 கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட இந்த அரசுக்கு என்ன மதிப்பு இருக்கிறது? இதுதான் நம்முடைய கேள்வி. அதாவது 1969 ராஜமன்னார் குழு என்ன சொன்னிச்சுன்னா,
அப்போ ஒரு பரிந்துரை செய்தது. ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் ராஜமன்னார் குழு என்னன்னா அதில் முக்கியமானது இந்த ஆளுநர் பதவியே தேவையில்லை என்பதுதான் அதனுடைய பரிந்துரை. ஆனால் அந்த பரிந்துரை நடைமுறைக்கு வரல, அது வேறு விஷயம். அப்போ தோழர்களே, இன்னைக்கு நீங்கள் நிலைமைகள் மோசமாகிட்டே வருது. இன்னைக்கு டெல்லியில் அது ஒரு யூனியன் பிரதேசம், சட்டமன்றம் இருக்கு, இருந்தாலும் அது ஒரு யூனியன் பிரதேசத்தில் என்ன நடந்திருக்கு, எதற்காக அந்த ஆம் ஆத்மி கட்சி வந்து எதிர்த்துக்கிட்டு இருக்குது, அங்கே ஆளுநரை எதற்காக எதிர்க்குதுன்னா, இப்போ ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த அவசர சட்டம் என்ன சொல்லுதுன்னா, யாரெல்லாம் யூபிஎஸ்சி மூலம் வந்தாங்களோ, ஐபிஎஸ், ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ் எல்லோரையும் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் அதிகாரம் யார்கிட்ட இருக்கக்கூடாதான், சிஎம்கிட்ட இருக்கக்கூடாதான். அதிகாரம் யார்கிட்ட இருக்கணுமா, கவர்னர்கிட்ட இருக்கணுமா. எவ்வளவு மோசமான ஒரு அவசர சட்டம். இந்த அவசர சட்டம் இன்னும் நிலுவையில் இருக்கு. எப்படியோ அந்த சிஎம் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அதை தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறார், அவ்வளவுதான். அது இன்னும் இருக்கிறது, அமலில் இருக்கிறது. தமிழ் சொன்னார் பாருங்க, யூஜிசி. அது மிக மிக ஆபத்தான விஷயம். என்ன விஷயம்னா, பொதுவாக எல்லா பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் வந்து கவர்னர் தான். அது ஒரு இது மாதிரி போஸ்ட்மேன் மாதிரி ஒரு போஸ்ட்மேன் போட்டு வச்சிருக்கிறாங்க. ஆனால் துணை வேந்தர் யாரால் நியமிக்கப்படுவார்? துணை வேந்தரை நியமிப்பதற்கு ஒரு 3 பேர் கொண்ட குழுவை போடுவாங்க. அந்த 3 பேர் கொண்ட குழுவை நியமிப்பதற்கு யாருக்கு அதிகாரம்னா அது சிஎம்க்கு இருக்கிற அதிகாரம். ஆனால் இப்போ அந்த அதிகாரம் யார்கிட்ட போகுது? கவர்னர்கிட்ட போகுது, சான்சலர்கிட்ட போகுது. இதுதான் பிரச்சனை, இது மிக ஆபத்து. இப்போ மீறி சிஎம் வந்து ஒரு குழுவை போட்டு அவரே ஒரு வைஸ் சான்சலரை நியமிச்சாருன்னா என்ன ஆகும்னா, அதையும் போடலாம், சேர்த்து போடலாம். அதற்கப்புறம் கல்லூரிகளில் நான் படிச்சுட்டு வரலாம், ஆனால் அது செல்லாது. உனக்கு மதிப்பு கிடையாது, உன்னை எங்கேயுமே என்ன பண்ண மாட்டாங்க, எடுத்துக்க மாட்டாங்க. இவ்வளவு பின்விளைவுகள் கொண்டு இது இருக்கு. இது மிக ஆபத்தான தோழர்களே. அதே மாதிரி இது வந்து எப்படியெல்லாம் வந்து இப்போ இந்த நீட், நம்மெல்லாம் பிள்ளைங்க படிக்க முடியாமல் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க மருத்துவக் கல்லூரி, இந்த நீட் கிடப்பில் இருக்குது. இதெல்லாம் மிக ஆபத்தான விஷயங்கள் தொடர்ந்து. அதே போல் இந்த போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இதை ரத்து செய்வதற்கு போராடணும். நாம் வந்து நிறைய ஆதங்கப்படுறோம், ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராடணும்னு நினைக்கிறோம். ஆனால் நீண்ட கால நாம் வந்து இப்போ சிபிஐ தொடர்ந்து ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு வருது. சிபிஐ என்ன சொல்லுது? அதாவது விகிதாச்சார தேர்தல் முறை வரணும். இந்த தேர்தல் முறையில் நம்ம என்றைக்குமே என்ன பண்ண முடியாது, வெற்றி பெற முடியாது. அதே போல் வந்து இந்த இடஒதுக்கீடு, இந்த தமிழ் சொன்னார் இல்லையா, தமிழ்நாட்டின் பெருமைகள் பலவற்றை அடுக்கி கொண்டு வந்தார். அதில் வந்து இடஒதுக்கீடு 69% என்பது மிக முக்கியமான விஷயம். ஆனால் இன்றைக்கி அந்த இடஒதுக்கீடு லேட்ரல் என்ட்ரி, பக்கவாட்டில் நுழையலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தினால அதுவும் என்ன ஆகிட்டு இருக்குது, நேரடியாக ஒரு கார்பரேட்லேருந்து ஒருத்தங்க ஒரு சிஇஓ தூக்கி ஜாயின்ட் செக்ரட்டரியாக போடலாமா. இப்போ நாம் என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா, இந்த லேட்ரல் என்ட்ரியில் சமூக நீதி இருந்தால் போதும்னு நினச்சா அது தவறு தொடர்ந்து, அது மிக தவறான விஷயம். இப்படி வந்து யூபிஎஸ்சியில் நம்ம பிள்ளைங்க கஷ்டப்பட்டு இரவும் பகலுமா படிச்சுட்டு வருவாங்க. அவன் நேராக ஒரு கார்பரேட்லேருந்து வந்து என்ன பண்ணுவான், உள்ள நுழைவானா, அது எவ்வளவு ஆபத்தானது. இந்த விஷயங்களை கூர்மையாக நாம் பார்க்க வேண்டும். ஏற்கனவே அவன் இவிஎம் மிஷினுடைய துணை கொண்டு ஜெயிச்சு வந்துட்டு இருக்கிறான். ஆகையால் நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு ஆதங்கம் மனிதர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. தொடர்பிலே முழக்கமிடுவது மேகலா சொன்னாங்க, ஆளுநருடைய உளறல்கள் அப்படின்னாரு. என்னதான் உளறிட்டு இருக்கிறாரு அப்படின்னா அவர் சொல்றாரு, இந்து மதத்துல இயல்புலேயே ஜனநாயகம் இருக்கான், இந்து மதத்துல இயல்புலேயே மதச்சார்பின்மை இருக்கான். ஆகையால் இதையெல்லாம் கான்ஸ்டியூஷன்ல தனியா என்ன பண்ண தேவையில்லை, நீங்க பேச தேவையில்லைன்ற உள்நோக்கம் என்ன? அம்பேத்கர் கொண்டு வந்த இந்த கான்ஸ்டியூஷனை தூக்கி போட்டுட்டு மீண்டும் மனு தர்மம் வரணும், அதுதான் அவர்களுடைய நோக்கம். இது வெறும் கவர்னருடைய நோக்கம் இல்லை, இது ஆர்எஸ்எஸ்னுடைய உள்நோக்கம். இதை தான் வந்து கவர்னர் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். இது மட்டுமா உலர்னாரு, இன்னும் ஏகப்பட்ட உலகங்கள். இங்கே இருக்கிற மகா பெரிய வாக்கே பகவத்கீதையில் என்ன இருக்குன்னு புரிஞ்சிக்க முடியாதான், அவ்வளோ விஷயம் பகவத்கீதையில் இருக்கான். இப்படி பல விஷயங்கள். திருவள்ளுவரை பற்றி என்ன சொல்றாரு, அவர் ஒரு ஆன்மீகவாதி. அது மாதிரி ஜியு போப் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால், அதை ஆங்கிலத்துக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு அதை வந்து அதனுடைய ஆன்மாவையே இழக்க செய்துட்டாரோ, அது வெறும் சவமாக இருக்கிறதா. இப்படி 40 ஆண்டுகள் இந்த தமிழுக்காக பாடுபட்ட ஒரு ஆங்கிலேயர் ஜியு போப், ஒரு கிறிஸ்தவ மிஷனரி, அவரை மிக கேவலமாக இவர் வந்து சொல்றார்.
இப்படி பல்வேறு விஷயங்கள் தொடர்களே. அதாவது இந்தியா என்ற ஒன்றியம் வந்து ரொம்ப சமாதான முறையில் உருவானதான். ஐரோப்பாலாம் பெரிய போர் முனையில், வால் முனையில் அப்படிதான் வந்து உருவானது. ஆனால் இந்தியா சமாதான முறையில் உருவானது என்று உணர்கிறார் தோழர்களே. இப்படி பல்வேறு விஷயங்கள். ஆகையால் நாம் இந்த அண்ணா சொன்னபடி, பேரறிஞர் அண்ணா சொன்னபடி மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற ஒரு ஒற்றை விஷயம் அது அவருடைய கனவாக இருந்தது, பேராசையாக இருந்தது. ஆனால் பெரியார் கடைசி காலத்தில் 70 வாக்கில் அவர் ஒரு விஷயத்த சொன்னார், சுயாட்சி கூட பத்தாது போல இருக்கு, இது ஒன்றும் வேலைக்கு ஆகாது போல இருக்கு, நம்ம சுயாட்சின்னே நின்றுட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு கருவறைக்குள்ளே என்ன பண்ண முடியல, போக முடியல. இந்த சாதி வந்து கட்டி போயிருக்குது. இவன் எதற்கெடுத்தாலும் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அதை என்ன பண்ணுறான், எல்லாவற்றையும் மாநிலங்கள் என்ன ஒரு புதிய ஒரு சட்டத்தை இயற்றினாலும் நீதிமன்றம் அதற்கு என்னவா இருக்குது, எதிராக இருக்குது. அதனால வந்து இந்த சுயாட்சி என்பது கூட வேலைக்காகவோ என்று கவலைப்பட்டவர் தான் பெரியார் தோழர்களே. ஆகையால் இவர்களுக்கு வந்து அம்பேத்கர்னா கசகுது, பெரியார்னா கசகுது. நாம் வந்து இப்போ சமீபத்தில் கூட அமித்ஷாவை பதவி விலகுன்னு சொல்லி ஒரு போராட்டத்தை நல்ல பண்ணோம். அந்த மாதிரி நாம் வந்து தொடர்ந்து என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, இவர்களுக்கு எதிராக போராடுவதே நம் வாழ்க்கையாக மாறிக்கொண்டிருக்கிறது தோழர்களே. அனைவரையும் தயார்படுத்துவோம் போராட்டத்திற்கு என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.